சௌந்தர்யலகரி 41வது ஸ்லோகம். மேன்மையான மூலாதாரத்தில் ஆனந்த நடனம். தவாதாரே மூலே சகசமயா லாஸ்யபரயா நவாத்மானம் மன்யே நவரசமஹாதாண்டவ நடம் உபாப்யாம் ஏதாப்யாம் உதயவிதிம் உதித்ய சதயயா சநாதாப்யாம் ஜஜ்ஞே ஜனக ஜனனீ மஜ்ஜகதிதம். ஆறு சக்கரங்களுக்குள் முதன்மையான மூலாதார சக்கரம். இது பிருத்திவி தத்துவத்தின் இருப்பிடமான முக்கோண வடிவம் கொண்ட இதில் ஈசனும் சக்தியும் ஆனந்த பைரவர் ஆனந்த பைரவி என்னும் பெயர்களோடு எழுந்தருளியுள்ளார்கள். தேர்ந்த நர்தனங்களான இவ்விருவரும் ஆனந்த பைரவி லாஸ்யா என்னும் நடனத்தையும் ஆனந்த பைரவர் தாண்டவம் என்னும் நடனத்தையும் ஆடுகின்றனர். இவர்கள் இந்நடனத்தில் காதல், வீரம், சிரிப்பு, அற்புதம், அருவருப்பு, கோபம், பயம், கருணை, சாந்தம் ஆகிய 9 வகையான பாவங்களையும் மேன்மைப்படுத்தி காட்டுகின்றனர். 9 பாவங்களையும் உணரும் ராஜயோகிகள் இவற்றிலும் மேலான பக்தி பாவம் என்னும் 10வது பாவத்துடன் இவ்வாதி தம்பதிகளை தியானிக்கிறார்கள். இவர்கள் இருக்குமிடம் தவாதாரே மூலே என இருவரும் இருப்பிடம் ஒன்றாக மூலாதாரத்தில் குறிப்பிடப்படுகிறது. தேவி லாஸ்யத்திலும் ஈசன் தாண்டவத்திலும் ஈடுபட்டு இருப்பதால் ஊழியால் அழிந்த இவ்வுலகை தாயும் தந்தையுமாக இருந்து மீண்டும் தோற்றமளிக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. இந்த ஸ்லோகத்தில் ஈசன் தடித்வான் என குறிப்பிடப்பட்டுள்ளமையால் தேவி தடித்வதி என பெயர் பெறுகிறாள். இதனால் பெயரிலும் இணையானவர்களே. சகஸ்ரத்தில் காமேஸ்வரியின் அகண்ட தரிசனம் பெற்று பேரானந்த நிலையை அடைவார்கள் இந்த ஸ்லோகத்தை படிப்பவர்கள்.